கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது 2024 to 25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம். தமிழக பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா 2030 நம்ம தமிழ்நாட்டை ஒரு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. கனவு இல்லம் திட்டம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவதற்கான திட்டம். அதுவும் குடிசை வீடுகள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி தருவதற்காக தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டமானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. அதன்படி மொத்தமா 2030 பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருஷம் 1 லட்சம் வீடுகளானது கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு நிகழாண்டு 3500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நிதி உதவி வழங்குறாங்க இல்லையா, அந்த வீடு கட்டுவதற்காக கான்கிரீட் வீடுகள் கட்டுறதுக்கு 3 லட்சம் கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா பணம். அந்த 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது 4 தவணைகள்ல வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த 4 தவணைகள் எதன் அடிப்படையில வழங்குவாங்கன்னா, வீடுகள் ஒரு தரை மட்ட நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா முதல் தவணை கொடுப்பாங்க. ஜன்னல் மட்ட நிலைக்கு வீடு கட்டிருக்காங்கன்னா 2வது தவணை, அடுத்து கூரை வேயப்பட்ட நிலையில 3வது தவணை, பணி முடிவு பெற்ற பிறகு 4வது தவணைன்னு சொல்லிட்டு 4 தவணைகளாக இந்த தொகையானது நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்துக்கு 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.